இந்தியா ஏஷியா கப்பை வின் பண்ணிட்டாங்க. பட் நம்ம நினச்ச மாதிரி ஈஸியாக மேட்ச் முடியல. ஹர்திக் பாண்டியாவோட இன்ஜுரி அப்டேட் டாஸில் தெரிய வருது. ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ரிங்கு சிங்கை உள்ள கொண்டு வராங்க. ஆல்ரெடி பவுலிங் வீக்காக இருக்கிற நேரத்தில் ஹர்திக் பாண்டியா இல்லாதனால இந்தியா 4 பவுலிங் ஆப்ஷன் ப்ளஸ் அடிஷ்னலாக தூபேயோட போகிறாங்க. ரெண்டாவது சீமரே தூபே தான். தூபே கொஞ்சம் டீசெண்டான பவுலிங் போட்டார். பாகிஸ்தான் விக்கெட் லாஸ் பண்ணாமல் 6 ஓவருக்கு 45 ரன் அடித்தாங்க. ஃபரான் சூப்பரான 50 கடந்தார். ஃபரானோட விக்கெட் போகுது. 84க்கு 1 அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஸ்கோர் வருது. 200 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் பாகிஸ்தான் மிடில் ஆர்டர்ஸ் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தாங்க. குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் சூப்பரான பவுலிங் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் 113க்கு 1 அப்படின்ற நிலைமையிலேருந்து 146க்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எவர் கொலாப்ஸ் இன் ஃபைனல் அப்படின்னே சொல்லலாம். 147 ரன்னால இந்தியா ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்ற நேரத்தில் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கிறாங்க. 20 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்துடுறாங்க. சஞ்சு சாம்சன் நம்பர் 5 வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரன்னை ஸ்கோர் பண்ணார். ஸோ அடுத்து தூபே மற்றும் திலக் வர்மாவோட டீசெண்டான பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. 2 பேரும் மேட்சை ரொம்பவே க்ளோஸாக கொண்டு போனாங்க. 14 ஓவருக்கு அப்புறமா ஹிட்டிங் எபிலிட்டியை காமிச்சாங்க. ஃபைனலாக இந்தியா 19.4 ஓவரில் மேட்சை வின் பண்ணாங்க. அப்புறம் என்னப்பா மேட்சை வின் பண்ணியாச்சு, கப்பை தூக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா இந்தியா கப்பை தூக்கலை. ஏசிசி மற்றும் பிசிபியோட பிரசிடண்டான மோஷின் நாவிக்கிட்டேருந்து இந்தியா கப்பை வாங்கலை. அவருக்கு மேட்சுக்கு முன்னதாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிளேயர் சொல்லியிருந்தார். ஸோ இந்தியா வந்து கப்பை வாங்காமல் செலிப்ரேஷன் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா போல் செலிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணார். ஃபைனலாக பாகிஸ்தான் ஃபேன்ஸோட ஏஷியா கப் ட்ரீமாகவே முடிஞ்சிருச்சு.